வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்னன்னா, கண்டென்ட் கிடைக்காம சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் காய்ஸ். ஏதாவது காப்பி கண்டென்ட் அடிச்சு அப்படியாவது ஏதாவது முன்னுக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி சர்ச் பண்ணும்போது திடீர்னு ஒரு அக்கா சேனல் ரெக்கமெண்ட் ஆச்சு. சரி அக்கா என்னதான்டா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் உள்ள போய் பார்த்தா ஒரு 44 வீடியோஸ் கிட்ட தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் ஆகி சரி சேனலை ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோஸ்லாம் என்னென்ன வீடியோஸ்லாம் டாப்ல இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். எதை வச்சுதான் கண்டென்ட் மேக் பண்ணி எப்படி போட்டிருக்காங்க அதை பத்தி நம்மளும் காப்பி அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹேட்டர்ஸோட கமெண்ட் தான் அதிகம் வியூஸ் போயிருக்கு. சரி ஓகே நம்மளும் அதே கண்டென்ட் எடுக்கலாம் பார்த்தா நமக்கு தான் ஹேட்டர்ஸே இல்லையே, வேற எங்க கண்டென்ட் எடுக்கிறது? சரி ஓகே அக்காவையே கண்டென்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. ஓகே அக்காக்கு ஏன் இவ்வளவு ஹேட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரீசனா ஒண்ணு பார்த்தா, அவங்க ஒரு பொண்ணா இருக்கிறவங்க எதுக்குள்ளயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அக்காவுக்கு ரேப் த்ரெட் எல்லாம் கொடுத்துருங்க. த்ரெட்டா ஆப்ரஹால்னிங்கனா அப்துல் கலாமா இல்லாம ஃபுல்லா ஹேட்டர்ஸ் தான். சரி மெயின் ரீசன் என்னன்னு பார்க்க போனா அக்கா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்டா நீ யூஸ் பண்ண மாட்டியாடா? ஏன் லேடிஸ்னா மட்டும் பொங்கிட்டு வரீங்க? அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல காய்ஸ். அதுல வந்து அக்கா வந்து அதை கண்டிப்பா வந்து அதை தவிர்த்திருக்க வேண்டியது விஷயம் தான். ஹேட்டர்ஸ் கமெண்ட்டை கொஞ்சம் டீப்பா படிக்காம கொஞ்சம் மேலோட்டமா அலசி ஆராய்ஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. அக்கா அதை எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவங்கள வந்து இவ்வளவு ஹேட்டர்ஸ் எதுக்குன்னா, ஒரு பொண்ணு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாங்க போடாங்கிட்டு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு காய்ஸ் இந்த அடிபட்டு சாக போகுது காய்ஸ். என்கிட்ட பொண்ணு இதெல்லாம் பண்ணுது, ஒரு பொண்ணு இதெல்லாம் பேசுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அக்காவோட கருத்தா இருக்குன்னா, அவங்க இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றதுக்காக இவ்வளவு ஹேட் கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய ரீசனா அக்கா பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் நானும் பாக்குறேன். ஒரு பொண்ணு ஏன் வீடியோ போடக்கூடாது? ஒரு பொண்ணு ஏன் பேசக்கூடாது? நீ பேசுறல்ல, அதே மாதிரி ஏன் பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? காய்ஸ் அக்கா கன்னிஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அக்கா கன்னிஸா நான் மாறிட்டேன் காய்ஸ். செகண்ட் எடுக்க போனா ஒரு சில வன்மம் காய்ஸ். ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் வந்து அக்காவை சர்ச் பண்ணும்போது அக்கா சேனலை பத்தி பார்க்கும்போது வந்து கீழே ஒரு சில பேர் வன்மத்தை கக்கியிருந்தாங்க. அப்படி என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவ்வளவுக்குள்ள பேசுறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சேனல்ஸ் வந்து போட்டிருக்காங்க காய்ஸ். அதெல்லாம் ஒருத்தன் போட்டிருக்கான். அவன் வேலை எப்படின்னா அடுத்தவனை பிடிச்சி இவர் வந்து பண்றதுதான் வந்து வேலை அவரு வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து அக்கா வந்து இப்படி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க ஏண்டா நீ கமெண்ட் செக்ஷன்ல போடுறதாண்டா அக்கா ரீட் பண்ணாங்க. ஆனா அது தப்புக்கா, அதை வந்து நீ மாத்திக்கணும்க்கா. சரியா தம்பி சொல்றேன் கேட்டுக்கோ. தம்பியா அண்ணனானு கூட தெரியல, ஆனா நான் சொல்றேன் கேட்டுக்கோ. அது வேற யாரும் இல்லை கைஸ், மன்னிச்சோ அக்கா தான், அந்த அக்கா தான். ஓகே கைஸ் இது வந்து கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் ஏதோ ஒரு ஃபன்னா ஏதாவது பேசியிருக்கோம். ஏன் வந்து பெண்கள்லாம் வந்து யூடியூபர்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சொல்லல, ஒரு சில பேர் இந்த வன்மத்தை கக்கணும், லேடிஸ் வந்தாலும் அவங்கள வந்து கீழே வந்து வேற மாதிரி ஒரு வார்த்தையில திட்டணும், ஒரு பிரைவேட் பார்ட்ஸை வச்சு திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருக்குடா, ஒன்ட்டையும் இருக்கு எல்லாத்துட்டையும் இருக்கு. ஏன் அந்த வேடை யூஸ் பண்றதுனால இங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் கிழிஞ்சிட போது இல்லை. ஆனா ஒரு சில இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா எல்லாத்தையும் இருக்கத்தானே செய்யுது. அதை பேசுங்கன்னு சொல்ல வரல, பேச வேணாம்னு தான் சொல்ல வரேன். ஆனா அது வந்து எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியணும். அடுத்து என்னன்னா, நீங்க ஒருத்தரை நீங்க பண்றதுனால ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பெண்கள்லாம் உள்ள வரணும்னு நினைச்சாங்கன்னா வர முடியாது. ஏன்டா இவங்களுக்கு எந்த அடி அடிக்கிறீங்களே, நம்மளையும் அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு கனவோட உள்ள வருவாங்க, இதை ப்ரொஃபஷனலா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வருவாங்க. ஒரு சில பேர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உள்ள வருவாங்க. ஒரு சில பேர் நம்ம கத்துக்கிட்டதை சொல்லலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அதையும் வன்மத்தை கக்கிறதுக்கு ஒரு சில குரூப் இருக்கதான் செய்யும். அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு வெளியே இருக்கிறவங்களை நீங்க திட்டுறீங்க, நாளைக்கு நீ சொல்ற வார்த்தையும் வீட்டுல உங்க அம்மா அக்கா தங்கச்சிக்கிட்ட நீ திட்டுவியான்னு கேட்டா திட்ட மாட்டா. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற? நீ சொல்ல மாட்டா. அதனால காய்ஸ் எல்லாத்தையும் அக்கா தங்கச்சா பாருங்கன்னு சொல்ல வரல, கொஞ்சமாவது மனசாட்சியோட பாருங்க தான் சொல்ல வரேன். அதனால பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை வந்து பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால வந்து பெண்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களும் பேசுறாங்க, நம்மளும் பேசுவோம்னா நமக்கு அவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவங்க என்ன பேசுறாங்கன்னா ஒரு கண்டென்ட்டா ஒரு நம்மள என்ன பேசியிருக்காங்களோ அதை தான் பேசுறாங்களே தவிர மற்றபடி அவங்க எல்லா வேர்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணல. அதெல்லாம் வந்து நான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி இங்க பேச வரல. அக்கா தான் எல்லா எல்லா வீடியோஸ்லயும் பேசல, ஒரு சில வீடியோஸ்ல பேசியிருக்கேன், அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லக்கா. உங்க மேல வந்து கோவம்லாம் எனக்கு இல்லை. உங்களை வச்சு ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான் நம்மளோட வேலை. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.